ஹாய், நம்ம இந்த வீடியோவில் வந்து பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஸோ அவரை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நியூ புக்கில் 7th 6th ஓல்டு புக் டேர்ம் 3 வந்து கவர் ஆகுது. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவியினுடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். ஓமை கவிஞர்னா சுரதா. ஸோ இதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. கவியரசு கண்ணதாசன், இந்த சிறப்பு பெயர்கள் வந்து மறக்கக்கூடாது. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பினதுனால தான் இவரை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கையாண்டு கவிதைகளை வந்து எழுதியவர் தான் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட எழுத்தாளர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை வந்து பரப்பியவர் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். இவர் வாழ்ந்த காலம் 1899 1981 வரைக்கும் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் இந்த காலம்னு சொல்லிட்டு வரும். ஸோ இவரை பற்றின இது வந்து கம்மி தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.